சார்பாக அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டுகிறார்கள். கரைப்பட்டி கிளைக்கழகத்தின் சார்பாக அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டுகிறார்கள். கொங்கப்பட்டி கிளைக்கழகத்தின் சார்பாக அமைச்சர் அவர்களுக்கு மூத்த முன்னோடி அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டுகிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உதயசூரியன் கட்சியின் சார்பாக இந்த நலத்திட்ட உதவினை கழக தலைவர் பாச தளபதி அன்பு தளபதி பாச தளபதி தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க கழக இளைஞர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க கழக மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தன் மதுரையின் வளர்ச்சிக்காக அன்பாடுபட்டுக் கொண்டிருந்தாலும் மேலூர் மக்களுக்காக கண்துஞ்சாது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அருமையன் பி மூர்த்தி அவர்களின் பெருங்கரங்களால் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முன் கொங்கப்பட்டி ஊராட்சியை சேர்ந்த உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இந்த நலத்திட்டத்தை இன்றைக்கு தலைமையேற்று வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் ரகுபதி அவர்களே, அதை போல ராஜபிரபு அவர்களே, நம்முடைய இளங்கண்ணன் அவர்களே, நம்முடைய குமாரசாமி அவர்களே, கலைவண்ணன் அவர்களே, முன்னாள் டீச்சர் சரவணன் அவர்களே, இந்த பெரியசாமி பெரியசாமி அவர்களே, தான் நம்முடைய கொடுக்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டிருக்க அத்தனை கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, அதே போல நம்முடைய இளைஞரணி தம்பிமார்களே, சந்தனவர்களே மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் புகழந்தி அவர்களே, அனைத்து கழக மூத்த முன்னோடிகளே, பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அரசின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களையும் ஆக்கப்பூர்வமான பணிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் தெரியும், கலைஞர் உரிமை தொகை என்பது குடும்ப தலைவி அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது சில பேர் விடுபட்டு போனாலும் இப்போது மனுவை வாங்கி அதை திரும்ப தர இருக்கிறார்கள். அதை போல் விடியல் பயணம், காலை உணவு திட்டம், கிராமப்புறங்களிலே படித்து பள்ளியிலே படித்து கல்லூரி படிக்கிறதுக்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு 1000 ரூபாய் இருந்திருக்கிறோம். மகளிர் சுயதி குழுக்களை 2022 தள்ளுபடி செய்து மீண்டும் 4 முறை அந்த சுயதி குழுக்கள் கடனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படி பெண்களுக்கு என்னென்ன திட்டங்களையோ அத்தனை திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப சமீபத்தில் உங்களோடு சாகின்ற திட்டம் அத்தனை துறை அதிகாரிகளையும் உங்களை நேரடியாக சந்தித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுவுக்கு உடனடியாக தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார். அதை போலதான் நலம் காக்கும் ஸ்டாலின் இன்றைக்கு அத்தனை சிறப்பு மருத்துவமனைகளை வரவழைத்து அந்த மருத்துவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தங்களை பரிசோதித்து அதற்கான தீர்வை உடனடியாக செல்லக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதியும் நம்முடைய முதலமைச்சர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாய்மானவர்கள் என்பது திட்டம் என்பது 80 வயதுக்கு மேற்பட்டிருக்கிறவர்களுக்கு இல்லம் தேடி அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் வீடு தேடி கொடுக்கக்கூடிய திட்டம். அதை போல அரண் என்ற திட்டத்தில் நம்முடைய தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு அன்புக்கரங்களுடைய திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு இன்றைக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர்களுடைய பெயர்களே இன்றைக்கு நலத்திட்டம் கொடுக்கிறோம். 6வது முறையாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி இருக்கிறார். இன்றைக்கு 7வது முறையாகவும் திமுக சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி தான் முதலமைச்சராக வருவார். எத்தனை கூட்டணியாக இருந்தாலும் இப்ப கிராமமாக ஊராட்சியாக சந்திப்பதற்கு காரணம் இதுவரைக்கும் மேலூர்ல நீங்க சரியா ஓட்டு போடலாம். ஆனா நாங்க கட்சி பார்க்காம சமுதாயம் பார்க்காம எல்லாருக்கும் திமுக சார்பில் உங்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறோம். இந்த முறை மேலூர்ல திமுக கூட்டணி திமுக உறுதியாக வெற்றி பெறும். அதற்கெல்லாம் தாய்மார்களுடைய முழு ஆதரவு
எங்கு சென்றாலும் பெண்களுடைய ஆதரவு நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதிகமான அளவில் பெண்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு தான் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வரக்கூடிய தேர்தலில் மேலூரில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு தாய்மார்களுடைய அருமை சகோதரி தாய்மார்கள் தான் உங்களுடைய மூலம். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க 99% பெண்கள் தான் வந்திருக்கிறீங்க, 1% தான் இனிமேல் ஆண்கள் வருவாங்க. அதனால உங்களுடைய ஆதரவோடு தான் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் வருவார்.